பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு நடைபெற இருக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். மார்க் ஸ்பென்சர்ஸ் அவர்களுடைய அந்த அனாலிசிஸ் படி அமெரிக்கா ஒன்று கார் தீவுகளை குறிவைப்பாங்க, அதே மாதிரி ஈரானோட சுற்றி இருக்கக்கூடிய அந்த 5 முக்கியமான தீவுகளை குறிவைப்பாங்க. கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் உள்ளே இறங்கும். இன்னொன்று நிச்சயமாக ஈரானுடைய பவர் கிரிட்டை குறிவைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் சொல்லியிருந்தார். எக்ஸாக்டாக 30ஆம் தேதி காலையில், விடிய காலையில் இதுதான் நடந்திருக்கு. ரொம்ப பிரேக்கிங் நியூஸ் அப்டேட் இது. ஈரானுடைய பவர் கிரிட் அப்படின்றது இப்போ பெரிய லெவலில் தாக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலை நடத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய விமானப்படை. தெஹ்ரானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30% அளவுக்கு கம்ப்ளீட்டாக நகரம் இருளில் மூழ்கி இருக்கு. கராஜ், அதாவது அல்பர்ஸ் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய மாகாணத்தில் இருக்கக்கூடிய கராஜ், இதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஈரானுடைய 3வது மிகப்பெரிய நகரம், இதுவும் இருளில் மூழ்கி இருக்கு. அல்பரோஸ் அப்படின்ற இந்த பகுதி, அதாவது இந்த மாகாணமும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஈரானோடைய அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே இதில் உறுதி செஞ்சுருக்காங்க. ஃபாலோவிங் அட்டாக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் இன் தெஹ்ரான் ப்ராவின்ஸ் அண்ட் பார்ட் ஆஃப் தெஹ்ரான் சிட்டி அண்ட் அல்போஸ் ப்ராவின்ஸ், எலக்ட்ரிசிட்டி வாஸ் கட் ஆஃப் இன் சம் ஏரியாஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் ஆர் மேட் டு ரிசால்வ் த ப்ராப்ளம். நாங்கள் மீண்டும் மின்சாரத்தை கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய தாக்குதல் இது. இந்த இடத்துல முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய யூனிவர்சிட்டிஸும் தாக்கப்பட்டிருக்கு. முதல் முறையாக 30 நாள் கழித்து 30ஆவது நாளில் ஈரானுடைய முக்கியமான பல்கலைக்கழகங்கள் தாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் இவங்களுடைய இன்ஜினியரிங், நான் ஈரானை பற்றி எப்பயுமே ஒரு விஷயம் பெருமையாக சொல்லுவேன், உலகத்திலேயே பெஸ்ட் இன்ஜினியர்ஸை கொண்ட நாடு அப்படின்னு நம்ம ஜெர்மனியை சொல்லுவோம். பட் அதை விட தாண்டி இன்னைக்கு ஈரானுடைய இன்ஜினியர்ஸ் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஜினியர்ஸை கொண்ட நாடு. ஸோ அவங்களுடைய யூனிவர்சிட்டிஸையும் தாக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது மார்ச் 26ஆம் தேதி அடுத்த வரக்கூடிய 5 நாளைக்கு நான் எந்த தாக்குதலும் நடத்த மாட்டேன் பவர் பிளான்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏப்ரல் 6 வரைக்கும் நான் எந்த தாக்குதலும் நடத்த மாட்டேன். இதுதான் ட்ரம்ப்போடைய பேச்சு. இப்போது மார்ச் 30ஆம் தேதி காலையில் இவங்க ஒரு புது பவர் பிளான்ட்டை போய் கை வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட 3 பவர் பிளான்ட்டை கை வச்சுருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன அந்த டைம், ஏற்கனவே இதை அவங்க டைம் பை பண்ணுறாங்க. அவங்களுடைய மிலிட்ரியை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு அவங்க இராணுவத்துக்கு சில டைம் தேவைப்படுது. அதற்காக தான் இந்த பாவ்லாலாம் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இப்போ தான் நடந்திருக்குது. எந்த இடத்துலையுமே நோ ஹோல்ஸ் பேடாக தான் இந்த போர் போக போகுது அப்படின்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வழக்கம் போல் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்ச் 30ஆம் தேதி விடிய காலையில் நடந்த தாக்குதல் அமெரிக்கா பண்ணல, இஸ்ரேல் தான் பண்ணாங்க, கண்டிப்பாக இஸ்ரேல் தான் பண்ணாங்க, அவங்க பண்ணது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தோழமை சுட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரியான ஒரு இதை இவங்க பண்ணுவாங்க, ட்ராமா பண்ணுவாங்க. ஸோ கிளியர் கட்டாக இது அமெரிக்காவுடைய ஒரு இதில் தான் வைக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக என்ன நடக்கும் அப்படின்றத கணிக்க முடியாத அளவுக்கு எதிரியை வச்சு அதே மாதிரி உலக நாடுகளையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு யுக்தியை அமெரிக்கா கையில் எடுக்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாடு சரியா அடி வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஏன்னா பாகிஸ்தான் இப்போ மீண்டும் அவங்க சர்வதேச அரங்களை சொல்கிறது என்னென்னா, நாங்கள் இந்தியாவெல்லாம் மிஞ்சிட்டோம், இவ்வளோ பெரிய நாடுகள் 2 சண்டை போட்டிருக்கும் போது நாங்கள் தான் மீடியேஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்லாமாபாத்தில் ஏர்போர்ட்டில் அவங்கள ரிசீவ் பண்ணி வண்டியில் உட்கார வச்சு கூப்பிட்டு போய் சிகப்பு கம்பாலம் விரித்து அவங்கள கொண்டு போய் ஹோட்டலில் தங்க வச்சு மீட்டிங் ரூம் அரேஞ்ச் பண்ணி உணவு, டீ, காஃபி கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. அதை தாண்டி அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாதுன்ட்டு எக்ஸாக்டாக இப்போ அதுதான் நடந்திருக்குது. பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த 6 நாள் டைமை பை பண்ணி அமெரிக்காவுடைய 50,000 ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மற்றும் மெரைன் கமாண்டோஸை உள்ளே கொண்டு நிறுத்திட்டு இப்போது அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இஸ்ரேல் குறி வச்சு தாக்கியிருக்குது. ஸோ பாகிஸ்தானுமே இதில் காசு வாங்கிட்டு அவங்களும் வேணுமே இந்த டபுள் கேமை ஆடி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. உலகத்திலே யாரை வேணாலும் நம்ப முடியும், ஆனால் பாகிஸ்தானை மட்டும் நம்ப முடியாதுன்றதுக்கான இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி அத்தாரிட்டி IAEA பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அராக் நியூக்ளியர் ரியாக்டர் இது ரொம்ப முக்கியம். ஈரானுடைய அந்த அணு ஆயுத ப்ரோக்ராமுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அராக் நியூக்ளியர் ரியாக்டர், இது ஒரு IR-40 ஹெவி வாட்டர் ரியாக்டர்
அராக் அப்படின்ற இடத்துல இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக முற்றிலுமாக டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வந்து இப்போ உறுதியாகுது. இது வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருப்போம், பட் அது கன்ஃபார்ம்டாக தெரியல, தெளிவான ஃபோட்டோகிராஃப்ஸும் இல்லை. ஸோ 2 ஹைப்ரிட் ரியாக்டர், ஹெவி வாட்டர் ரியாக்டர் அவங்ககிட்ட இருக்குது. IR-40 ரக ரியாக்டர்ஸ் அவங்ககிட்ட 2 இருக்குது. இதில் 2ல் 1 வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு நியூட்ரல் அமைப்பை இப்போ வந்து உறுதி செய்கிறாங்க. ஸோ ஈரானோடைய அணு ஆயுத அம்பிஷனில் ஒரு 50% மிகப்பெரிய லெவலில் இதை டேமேஜ் ஆகிருக்கு. இந்த ரியாக்டரெல்லாம் உடனடியாக செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியாது. ரஷ்யாவோ இல்லை சைனாவோ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த தருணத்தில் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுக்கு பல வருட காலம் எடுக்கும். அதே மாதிரி யூஎஸ்எஸோடைய கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் பில்டப்பை நம்ம பார்க்கணும். அவங்களுடைய யூஎஸ் மெரீன்ஸ் 82nd ஏர்பார்ன் டிவிஷன் மற்றும் அவங்களுடைய போர்க்கப்பலான திரிபோலி, இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டாங்க. இது தவிர அவங்களுடைய சப்போர்ட் இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸஸும் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு அமெரிக்காவுடைய முன்னாள் தளபதி ஜெனரல் ராண்டி மன்னார் அவர்கள் சொல்லும் பொழுது, வெறும் 7000 பேர் அனுப்புறது அப்படின்றது ஒரு மிலிட்ரிக்கு தற்கொலைக்கு சமமானது. ஈரான் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 கோடி மக்கள் தொகை அப்படின்றது இருக்கிறாங்க. ஃபைட்டிங் ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா 2 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. இது சரியான இதுன்றது. பட் இவங்க சொல்கிற ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ரெய்டு அப்படின்றது கிளியர் கட்டாக கார்க் தீவுகள் மற்றும் நான் காலையில் பேசின வீடியோவில் போட்டிருந்த அந்த 3 முக்கியமான தீவுகளை தான் குறி வச்சு போகிறாங்க அப்படின்றத போகிறோம். அதே மாதிரி வாஷிங்டன் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ரெய்டை ஈரான் மேலே பண்ணணும் அப்படின்றத முடிவெடுத்திருக்காங்க. இதில் HVT அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை வேல்யூ டார்கெட்ஸு, அதன் பிறகு சபாட்டேஜ், அவங்களுடைய மிக முக்கியமான எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உள்ளேருந்து போய் உடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸ் ப்ரிப்பரேஷன், அடுத்த கட்ட அந்த யுத்த களத்துக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கார்க் தீவுகளை அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர்கள் லேண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்த வந்து ரெடி பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல சென்காமுடைய தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் அவர்கள் இஸ்ரேலோடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், இராணுவத்தோடைய 2nd ரேங்கில் இருக்கக்கூடிய ஜெனரல் இயால் ஜமீர் அவர்களை போய் பார்த்துருக்காரு. 2மே இப்போ கோஆர்டினேட்டடாக 2 நாடுகளும் இந்த ஏர் கேம்பெயின் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கிறோம் கடந்த 1 மாதமாக. ஸோ 1 மாத காலம் கழித்து அமெரிக்காவுடைய கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இப்போ யுத்தம் கடைசியாக ஒரு வழியாக நேருக்கு நேர் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஈரான் கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ் இப்போ ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட இருக்குது, அரபு நாடுகளில், அதை இங்கேருந்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னுட்டோம். அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸை கம்மி பண்ணணும் அப்படின்றதா. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான ஒரு ஷிஃப்ட். ஈரானுடைய டோன் ஓரளவுக்கு கம்மியாகுது அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல இஸ்ரேலோடைய ரோலை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஒரு பெரிய தாக்கத்தை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் ஈரான் அடிக்கக்கூடிய அடியிலையுமே இஸ்ரேலுக்கும் பலமாக தான் அடி விழுந்துகிட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்போது ரஷ்யா நேரடியாக இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ட்ரோன் ஷிப்மெண்ட், இப்போ ஈரான் ரஷ்யா போரில் இருக்கும்போது ஈரான் தான் அந்த ட்ரோனை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ ரஷ்யா ஈரானுக்கு தேவைப்படும் போது அந்த ட்ரோன்ஸை அங்கே உற்பத்தி பண்ணி இவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய E-3C சென்ட்ரி அவாக்ஸ் ரக விமானம் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் 3 விமானங்களை இழந்ததாக செய்தி வருது. இதோட மதிப்பு எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2 பில்லியன், 20,000 கோடிக்கும் அதிகமாக போகும். இது வந்து F-16 மாதிரி அவங்ககிட்ட நூற்றுக்கணக்கான விமானங்கள் கிடையாது. எப்படி இந்தியா குறி வச்சு பாகிஸ்தானோட சாப் எரிக்கை விமானங்களை தூக்குனாங்களோ அதே மாதிரியான ஒரு நடவடிக்கை ஈரான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். இது ஒரு மிகப்பெரிய டாக்டிக்கல் வின். 29ஆம் தேதி இரவு நடந்தது. இது அமெரிக்கா உறுதியாக இல்லை செய்யாட்டியும் இந்த வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ், ரெய்ட்டர்ஸ், BBC எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வந்து பெருசாக பேசாமல் அடக்கி வாசிக்கிறாங்க. பட் அந்த விமானங்கள் வீழ்த்தப்பட்டது உண்மைதான். இப்போ இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி சவுதி வந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போடுறாப்புல, அடுத்தது UAE கிட்ட போய் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போடுறாப்புல. ஏன்னா இன்னைக்கு போர் அனுபவம் இருக்கக்கூடிய, அதுவும் அவ்வளோ பெரிய இராணுவத்தை சந்தித்த ஒரு மிகப்பெரிய போர் அனுபவம் கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உக்ரைன் தான். ஸோ உக்ரைன் இந்த நேரத்தில் ட்ரோன் எக்ஸ்பர்டீஸ் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அவங்க போய் இந்த இடங்களில் பேசும்போது ஜெலன்ஸ்கி அவர் பங்குக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸஸை துல்லியமாக குறி வச்சு இங்கே ஹேங்கர் இருக்குது, இங்கே விமானங்கள் இருக்குன்ற அந்த உளவு தகவலை கொடுத்தது, சேட்டலைட் படங்களை கொடுத்தது ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா அதுக்கு பெரிய அளவுக்கு மறுப்பு தெரிவிக்கல.
மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் பெரிய அளவுக்கு அதை வந்து ரெஃப்யூஸும் பண்ணலை, அதாவது இல்லவே இல்லைன்னுலாம் அவங்க சொல்லலை. இப்போ ராயல் நேவியோடைய யூகேவோடைய நேவி அப்படின்றது உள்ளே வந்திருக்கிறாங்க. ஆர்எஃப்ஏ லைம் பே அப்படின்ற ஒரு போர்க்கப்பல். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆக்சிலரி டாக் லேண்டிங் ஷிப். இது 17,000 டன் எடை கொண்டது. இது அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ், கடலில் இருக்கக்கூடிய ஆள் இல்லாமல் இயங்கக்கூடிய ட்ரோன்ஸ், சி ட்ரோன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கடலில் போடப்பட்டிருக்கக்கூடிய கன்னி வெடிகளை ஹண்ட் பண்ணக்கூடியது. இது ஆட்டோனமஸாக, ஆட்கள் இல்லாமல் ஆட்டோனமஸாக இயங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான போர்க்கருவி. இதுவும் இப்போ இங்கே வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 33 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய மொத்த இடத்துலையுமே ஈரான் வந்து மைன் பண்ணலை. தங்களுடைய கடற்கரையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து கன்னி வெடிகளை வச்சுருக்காங்க கடலில். அதனால தான் இந்தியாவுடைய கப்பல்களுக்கு ஈரானுடைய கடற்கரையை ஒட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஆப்ஷனை கொடுக்கும் பொழுது கிளியர் கட்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அந்த மைன்ஸை தேடணும் அப்படின்ற இடம் வந்து நேரோ டவுன் ஆகுது. ஒரு கடற்படை அதிகாரி, முன்னாள் அதிகாரிகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது, இவ்வளோ பெரிய 33 கிலோமீட்டர் நீ சாதாரணமாக நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது, ரொம்ப பெரிய இடம், இந்த இடத்துல போய் கடல் கன்னி வெடிகள்லாம் தேடுறதுன்றது, கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணுறது கம்மி, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, கடினமான விஷயம் அப்படின்னாரு. இப்போ அந்த இடத்துல இந்த ஃப்ரண்டேஜும் இவங்களுக்கு கம்மியாக இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, யூகே இப்போ நேரடியாக இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. யூகே யூஎஸ் ரிலேஷன் அப்படின்றது என்றைக்குமே அவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. 5A அலையன்ஸாக இருக்கட்டும், இல்லை உலகப்போர் 2லேருந்து இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். யூகேவோடைய பிரதமருக்கு தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட இந்த சப்போர்ட் அவர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இந்த போரோடைய 1 மாத கால முடிவுக்கு பிறகு 5 முக்கியமான விஷயங்கள் தெளிவாக தெரியுது. ட்ரம்ப் சொன்ன அந்த 10 நாள் நாங்கள் ஈரானோடைய எனர்ஜியை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது, அது சும்மா ஒரு ஃப்ரண்ட் இதுக்காக தான். அது போய் அவங்க டைம் தேவைப்பட்டுச்சு அவங்களுடைய துருப்புகளை மூவ் பண்ணுறதுக்கு. இப்போ அதை பண்ணுற வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு மார்ச் 30ஆம் தேதி அதிகாலையில் இந்த தாக்குதலை அவங்க நடத்திருக்கிறாங்க. வழக்கம் போல் குட் காப் பேட் காப், இஸ்ரேல் தாக்கின பிறகு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு நாங்கள் இனிமேல் கண்டிக்கிறோம், இஸ்ரேலை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொலைமை சுட்டுதல். 2வது பாயிண்ட்டு, 50,000 துருப்புகள் கிட்டத்தட்ட இப்போ அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. 10,000 பேர் அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. இப்போ கார்க் தீவுகள் அவங்க மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது, கார்கை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரானுடைய வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான தீவுகளை கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. மிலிட்ரியில் இது ஆர்ட் ஆஃப் டிசெப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3வது எடுத்தீங்க அப்படின்னா, ஈரானுடைய மிசைல் பேசஸ் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடியது, அந்த பகுதியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா கார்க் தீவுகளை கை வச்சாங்கன்னா ஈரானுடைய கரன்சி அப்படின்றது கட்டாயிரும், அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்றது கட்டாயிரும். அதே மாதிரி அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய 5 தீவுகளை வந்து அமெரிக்கா கைப்பற்றினாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகிடும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலே அங்கே வந்து கேம் ஓவர். ஏன்னா ஈரான்கிட்ட நான் மீண்டும் மீண்டும் சொல்றது இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான துருப்பு சீட்டு தான். இப்போ அமெரிக்காவுடைய ஒரு எக்கனாமிஸ்ட் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇ இந்த போருக்குள்ளே இறங்கினா துபாய் நகரத்தையே அவங்க அழிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு தலைப்பு செய்திகளை இப்போ NDTV போன்ற ஊடகங்கள் வெளியிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் ஈரான் வந்து கடற்கரை, அதாவது யுஏஇ, சவுதி, குவைத் போன்ற நாடுகள் அவங்கள ஃபேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தது இப்போ தாண்டி கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மலைப்பகுதிகளுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு நாடு சமவெளி, கடற்கரை, சமவெளி, மலை, இந்த 3 இடங்கள்ல ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் எல்லா போருமே மகாபாரதத்தில் ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு விஷயம் புலப்படும், ரொம்ப தெளிவாக புலப்படும். என்னென்னா, நீங்கள் கடற்கரையை விட்டு லேண்டுக்கு வந்து லேண்ட்லேருந்து நீங்கள் மலைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வைவலை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ நகரங்கள்லேருந்து இவங்க வந்து IRGC உள்ளே போகிறாங்க அப்படின்ற போது இந்த போரோடைய தன்மை அப்படின்றது மாறும். ஸோ இப்போ மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6, அன்ஃபார்ச்சுனேட், நான் சொல்லக்கூடிய இந்த அனாலிசிஸ் பொய்க்கணும் அப்படின்னு நானே வேண்டிக்கிறேன். பட் மிலிட்ரி இராணுவ ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா துபாய், அபுதாபி போன்ற மிக முக்கியமான நகரங்கள் இன்க்ளூடிங் ரியாத் உட்பட பஹ்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே, குறிப்பாக அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிகப்பெரிய லெவலில் இப்போ ஈரான் தாக்குவாங்க. அதே மாதிரி அவங்களோட டீசாலினேஷன் பிளான்ட்டையும் தாக்கிறதுக்கான அபாயம் அப்படின்றது இருக்குது.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. உங்கள் நாடுகள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 2 ட்ரோன்ஸ் இங்கே விலை தான் செய்யுது. பட் அல்டிமேட்டாக நான் சொல்லக்கூடிய 3 பேசிக் ரூல் தான். அமெரிக்கர்கள் இருக்கக்கூடிய ஹோட்டலில் தயவுசெய்து தங்காதீங்க. 2வது, விமான நிலையத்துக்கு ஒரு 500 மீட்டருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக வேறு இடத்துல ஆப்ஷன் இருந்தால் பாருங்கள். அதே மாதிரி ஜன்னல் பக்கத்தில் ஓப்பன் இதில் விண்டோஸ் கிட்ட போய் அங்கே பக்கத்தில் தூங்குறது அந்த மாதிரியான நிகழ்வுகள் வேணாம். 4வது, உங்களுடைய அந்த சேஃப்டி டாக்குமெண்ட்ஸ், நான் நெகோஷியபிள் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய பாஸ்போர்ட் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் சேஃபாக வைங்க. இந்த 5 நாள் ரொம்ப ஒரு வாலட்டைலான சுச்சுவேஷனை நோக்கி நம்ம போகிறோம். இது எங்கே போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலகிராம், அரட்டை 3 சேனல்லையுமே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.